ஹலோ விக்னேஷ். ஹலோ. பக்த சிரத்தையோட எத்தனை பேர் வர அந்த கோவிலுக்கு பாம் வைக்க ஒருத்தன் வந்திருக்கான். அதனால ஒருத்தரை விடாம செக் பண்ணிட்டு தான் இந்த ஏரியாவில் தங்க நான் அனுமதிக்கிறேன். ஐ எம் சாரி டு சே, இந்த ரூம்ல இருக்கவங்க உடமையில செக் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எஸ், கம் இன். விக்னேஷ், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? கெமிஸ்ட்ரி கிராஜுவேட் சார். சொல்லணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் எங்க பொழப்பு நாய பொழப்பா போகுது. படிச்ச நீங்களே கடவுள் வானத்துல இருந்து குதிச்சு வந்து உங்களுக்கு கால் கொடுப்பாரு நம்புறீங்களா? நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். மனப்பூர்வமான பிரார்த்தனையை விட பெரிய படிப்பு எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேன். உங்க மனசை புண்படுத்தி இருந்தா ஐ எம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ஓ, கடவுள் இருந்தா வர்ற பௌர்ணமிக்கு அப்புறம் உங்களுக்கு இது தேவைப்படாது. நான் போட்டுக்கிறேன். God bless. Thank you. ஒரு எஸ்டிடி பண்ணிக்கிறேன். பண்ணி. சார் கொஞ்சம் பாத்துங்க, டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ ரகு, நான் சிவா பேசுறேன். சொல்டா. நீ கொடுத்த நம்பரை வச்சு நான் ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் விசாரிச்சேன். அங்க போனதான் தெரிஞ்சது அவங்க சவப்பட்டி செய்யறாங்கன்னு. அங்க போய் பார்த்தப்பதான் உங்க அப்பா பத்தி முக்கியமான க்ளூ கிடைச்சதுடா. சத்தமா பேசுடா. அங்க ஒரு பழைய பேப்பர்ல சித்தர் இடிஞ்ச கோயில் இருந்துச்சுடா. இடிஞ்ச கோயிலா? சித்தர் இடிஞ்ச கோயில் இருந்துச்சுடா ரகு. நான் நாளைக்கு வந்து அங்க ஒன்ட்ட சொல். என்னாச்சுடா? அட குப்புசாமி, அப்பா மண்டா யானை இருக்கு வரட்டு. அது யானை இல்லண்ணே, எறும்புண்ணே. ஓ எறும்பா?
இது என்னதுங்க? இது சின்னதா இருக்கிறலாம் பெருசா காமிக்க. இப்ப பேப்பர்ல இருக்கிற எழுத்துக்கள்லாம் அழகா படிக்கலாம். கோயம்புத்தூரில் மாவாட்ட கலெக்டர் வந்தார். ஏங்க இப்ப கலெக்டர் எல்லாம் மாவாட்டுறாங்களா? மாவட்ட கலெக்டர் நீங்க, மாவட்ட கலெக்டர். ஓஹோ, ஏழை எளிய மக்களுக்கு 12 பாம்பு செட்டு வழங்கினார். ஏங்க பாம்பு செட்டு கொத்தாது? பாம்பு செட்டு இல்லையா, பம்பு செட்டு. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. போயா. மிஷின் மேல மிஸ்டேக்கியா? என்னமோ கோவிச்சுட்டு போறிய. இந்தாப்பா என்னண்ணே? டீ போடு. ஒரு டீ போடு. ஒரு போன்விட்டா கொடுங்க. சார் போலீஸ் மட்டும் போதாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். தீவிரவாதி கிடைச்சிட்டா. சீக்கிரம் சார். ஹலோ, நான் அப்புறமா பேசுறேன். சார் சீக்கிரம் சார். சார் இவன் தான் சார். மறுபடியும் போலீஸ் அடியா? சார் இந்த நாய் இங்க இருக்குன்னு தெரியாது சார். யோ, அவன் மேல இருக்க கோவத்துல அவனையே தீவிரவாதின்னு காட்டிட்டு இருந்த முட்டிய பேத்துருவேன். ஜாக்கிரதை. வாங்க. தேங்க்யூ சார். பண்ணி இரு எப்படி இருக்கு? ஏன்டா நாய் இங்க வந்து உட்கார்ந்த? இந்த நாய்ங்களே இங்க உட்காரும் போது இந்த நாய் உட்காரதல் தப்பே இல்லை. என்னங்க உங்களை நாய்னு சொல்றான். அடிங்க. போங்க. ம். இவரை கேம்பு கூட்டிட்டு போங்க. ஏன் சார்? உங்ககிட்ட மெட்டலாலான பொருள் இருக்கு. அது எதுவா இருந்தாலும் நான் கோயிலுக்குள்ள அலோ பண்ண மாட்டேன். பாரு திவ்யா, என்னுடைய வாக்கிங் ஸ்டிக் ஒன்று தான் ஸ்டீல்னால செஞ்சது. இதெல்லாம் நான் எப்படி நடந்து போவேன்? ஆபீசர், நீங்க Yes, madam. உள்ள செக் பண்ணிட்டீங்களா? எஸ் மேடம். அப்புறம் வெறும் வாக்கிங் ஸ்டிக்ல என்ன இருக்க முடியும்? அதுவும் இல்லாம இவர் தங்கி இருக்கிறதே உங்க கமிஷனரோட இடத்துல தான். பரவாயில்ல, நான் எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். விக்னேஷ், ஆ? வா போலாம். இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான நாள். உன் பிறந்த நாளா? இல்ல, சரவணனோட பிறந்த நாள். அவரு வேணும்னா என்ன மறந்து பிரிஞ்சிருக்கலாம். ஆனா என்னால அவரை மறக்கவே முடியல. அவர் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்கு தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். திவ்யா, முதல் நாள் உன்னை பார்த்தோன்னே இதை சொல்லியிருக்கணும். இதுக்கு மேலேயும் மறைச்சா அது கொடுமை. ஐம் சாரி திவ்யா. நீ உயிரை வச்சிருக்க சரவணன் இப்ப உயிரோட இல்ல. விக்னேஷ், ஆமா திவ்யா, அவன் உன்னை விட்டு பிரிஞ்சு போகல, இறந்து போயிட்டான். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல எனக்கு அடிபட்டு சொன்னேன்ல, அதே கார்ல தான் சரவணன் இருந்தான். ஆனா அவன் பொழைக்கல. அவன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் அவன் சாவ பத்தின விஷயத்த உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். நீ வேற யாரையார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் திவ்யா சரவணனுடைய ஆசை. சந்தோஷமா? சரவணன் மட்டும் செத்து போகல விக்னேஷ், சந்தோஷங்கிற வார்த்தையே செத்து போச்சு. திவ்யா, பழசையெல்லாம் மறந்துட்டு இனிமே புதுசா ஒரு வாழ்க்கைய வச்சுக்கதான் புத்திசாலித்தனம். இல்ல விக்னேஷ், நீ மட்டும் மனப்பூர்வமா யாரையாவது காதலிச்சிருந்தீனாதான் மறக்கிறதுங்கிறது எவ்வளவு முடியாத விஷயம்னு உனக்கு தெரியும். என் மனசுல நினைப்பு நோண்டி இருக்கிற வரைக்கும் சரவணன் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாரு. முடிஞ்சு போனதை நினைச்சு வேதனைப்படுறதுல அர்த்தம் இல்ல. முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வாழறதுலயும் அர்த்தம் இல்ல. சரவணன் எங்கேயோ உயிரோட இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவரை சந்திப்போங்கிற ஒரே நம்பிக்கையில தான் கண்ணு போனதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கேன். இப்ப அவரே இல்லைன்றப்போ நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? பிரிவை விட சாவு ஒண்ணு கொடுமை இல்ல. நான் சொல்றத கேளு. எனக்கு வழிகாட்ட இனிமே நீ என் கூட வர வேண்டாம். சரவணனை நினைச்சு நான் நடந்து போயிட்டே இருக்க போறேன். திடீர்னு வர்ற எந்த பள்ளத்தாக்குலயோ அருவிலையோ அவர் நினைப்போடவே வெந்து செத்துட்டு போறேன். காதலுக்கு கண் இல்லம்பாங்க, ஆனா கண் இல்லாததாலதான் என் காதலுக்கு அர்த்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் உன்னை சாகரத்துக்கு விட மாட்டேமா.
இப்ப வேணா என்ன நீ தடுத்துடலாம், ஆனா 24 மணி நேரமும் நீ என் கூடவா இருக்க போற? என் முடிவை யாரும் மாத்த முடியாது. திவ்யா, நான் தான் சரவணன். நான் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன். போதுமா? நான் தான் சரவணன். என்னை காப்பாத்துறதுக்காக என்ன நீ ஏமாத்துறல? இல்ல திவ்யா, கார் விபத்திலேயே கால் போனதுக்கு அப்புறம் என்னால உன்னுடைய லைஃப் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை விட்டு நான் விலகி இருந்தேன். நான் இங்கே உன்னை சந்திப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் விக்னேஷ் குரலை யூஸ் பண்ணேன். என்ன நம்பு, நான் விக்னேஷ் இல்ல, சரவணன். பார்க்க முடியாத எனக்கு இதுவும் விக்னேஷ் குரலா தான் கேக்குது. திவ்யா, குரல் வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச எத்தனையோ விஷயங்க விக்னேஷ்க்கு தெரியாதுல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா, காலேஜ்ல நானும் நீயும் முதல்ல சந்திச்சப்போ கண்ணாலே காதல் கவிதை சொன்னாளே எனக்காக. கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக. கல்லூரி வந்து போகும் வானவில் நீதான். அழகே நீ எங்கே, என் பார்வை அங்கே. கண்ணாலே காதல் கவிதை சொன்னாளே எனக்காக. கண்ணாலே காதல் கவிதை சொன்னாளே எனக்காக. கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக. உலகை மறந்தேன். நெடுங்காலங்கள் நம் உறவை கண்டு நாமை வாழ்த்திட நல்லிதயம் உண்டு. கண்ணாலே காதல் கவிதை சொன்னாளே எனக்காக. கல்லூரி
கண்ணாலே காதல் கவிதை சொன்னாளே எனக்காக. நான் இந்த நிமிஷத்துக்காக எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? மாட்டிக்கின்னா எனக்கு 1 லட்சம். ஐயா சார், வாங்க சார், வாங்க சார். ஐயோ நீயா? ஏயா முழுக்க போக விட சார், இதை விட்டு எனக்கு 1 லட்ச ரூபா போயிரும் சார். எப்படி? நீங்க தேடிக்கிறீங்களே தீவிரவாதி, அவனை கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க சார், 1 லட்ச ரூபா வாங்கி கொடுங்க சார். ஐயா போதும். எங்களுக்கு என்ன வேலை வெட்டியிலே நினைச்சுக்கிட்டியா? ஏயா திரும்ப திரும்ப நீ ஆந்த கண்ணனையே காட்ட போற? கமிஷனர்கிட்ட யாரையா பாட்டு வாங்குறது? ஐயோ இவன் பெரிய இம்சை. இவனை விட தீவிரவாதியே பெட்டர். வந்துரு, ஃபாலோ மீ. சார், ஐயோ இந்த மாங்க படையை நம்பி எனக்கு 1 லட்ச ரூபா போயிரும் போருக்க. ஒரு நல்ல புத்திசாலி போலீஸா பிடிக்கணும். சார், சார், என்ன சார் போலீஸ் வச்சிருக்கீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தீவிரவாதியை கண்டுபிடிச்சிருக்கேன். பிடிக்க சொன்னா அசால்ட்டா போறாங்களே. சரி, நீ அவனை காட்டு, நாங்க பாத்துக்கிறோம். வாங்க சார். அதோ அப்படியே சார். சார், அந்த 1 லட்ச ரூபாய் கொடுத்தீங்களா? எந்த லட்சம் ரூபாய்? என்ன சார் இது? அந்த தீவிரவாதியை பிடிச்சு கொடுத்தா கமிஷனர் 1 லட்ச ரூபாய் எனக்கு தரம்னாரு. அதை மறந்துட்டீங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா கமிஷனர் சொல்லி அந்த 1 லட்ச ரூபாய் சில்லறையா மாத்தி கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு சில்லறை கடை அதிகமா இருக்கு. சரி, நீ எங்க கூட வா, நாங்க தீர்த்துறோம். சரி வாங்க. அண்ணா, என்னம்மா? இந்த கோயிலுக்கு வந்தா அற்புதம் நடக்குங்கிறத நான் இப்பதான் நம்புறேன்னா. கண் பார்வை உனக்கு திருப்பி கிடைச்சால வழிய நான் எதையுமே நம்ப மாட்டேமா. எனக்கு கண்ணு போயிருக்கலாம், ஆனா அதை விட மேலான ஒருத்தர் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்காரு. இது அற்புதம் இல்லையா? என்னம்மா சொல்ற? சாரிண்ணா, உனக்கே தெரியாம மனசுக்குள்ள மூடி வச்சிருந்த ஒரு விஷயத்த இப்ப சொல்றேன். நான் காலேஜ்ல படிக்கிறப்போ சரவணன் ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிச்சேன். சரவணனா? யாருமா அது? அந்த சரவணன் வேற யாரும் இல்லைன்னா நம்ம கூட இருக்காரே அந்த விக்னேஷ் தான். விக்னேஷ்? சரவணன் ஏமா விக்னேஷ்னு பேரை மாத்தி சொல்லணும்? அங்கதான் நீ அவரோட அன்பை புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு கால் ஊனமானவர்னு எனக்கு தெரிஞ்சா நான் ரொம்ப வேதனைப்படுவேங்கிறதுக்காகத்தான் அவர் அதை மறைச்சிருக்காரு. அண்ணா, இத்தனை நாளும் கடவுளை பத்தி எழுதணுங்கிறதுக்காகத்தான் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு முதல் தடவையா கடவுளை கும்பிடுறதுக்கு சரவணனும் நானும் கோயிலுக்கு போறோம். நான் வரேண்ணா. பத்திரமா போயிட்டு வாமா. போலீஸ்னா நீதாச போலீஸ். ஆளு அடையாளம் கட்டினவன கப்புனு பிடிச்சிட்டீங்களே. என்னமா நடிச்சான்னு தெரியுமா? 20 மணி நடிச்சா சார். அது போகட்டும், எனக்கு செலவு அதிகமா இருக்கு. அந்த 1 லட்ச ரூபா கொடுங்க. மனசாட்சியை தவிர வேற எந்த சாட்சியும் விட்டு வைக்க கூடாதுங்கிறது தான் நம்ம ஏக்கத்தோட கொள்கையே. இவன் உன்னையே அடையாளம் காட்டின ஆபத்தான சாட்சி. விகாஸ், வேண்டாம். எத்தனையோ பேரை கொன்ன நீ இப்போ ஏன் தடுக்கிற? அவனுக்கெல்லாம் அயோக்கியனுங்க. ஆனா இவன் அப்பாவி. அப்பாவிங்கிறிய? சரி, என் ஃப்ரெண்டு சொன்னதுனால நீ தப்பு. போமா, போடு. பச்சை குழந்தையா இருந்தாலும் கொள்கைக்கு தடையா வந்தா கொன்னுடணும். அதான் என்னோட முடிவு. இப்போ கடமைக்கு இடைஞ்சலா இருக்கிற உன் காதல் சாகணும். அதுக்கு உன் காதலியே நீயே சாகடிக்கணும். இல்ல உங்க அப்பாவை காணோம்னு சொன்னீங்க, பிளாக் வேனை பார்த்தேன்னு சொன்னீங்க. உங்க பேச்ச நம்பி இந்த கார்டு ஃபுல்லா தேடியாச்சு. இந்த ஏரியால பிளாக் வேனே இல்ல. Sir. 1 minute. ஹலோ, யூனிட் 1202. எஸ் சார், எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல் சார். எஸ் சார், ஓவர் சார். சார், உங்க ஃப்ரெண்டு மெட்ராஸ்ல செத்துறாருன்னு சொன்னீங்க. அவரை கொன்னவங்க இங்க இருக்காங்கன்னு சொல்றீங்க. என்ன சார் இது? சார், என்ன சார் இது? நான் எவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இப்படி கேர்லெஸ்ஸா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் ரகு, ப்ளீஸ் லிசன் டு மீ. ஒரு நல்ல டாக்டர் பாருங்க, இல்ல ஒரு மந்திரவாதியை பார்த்து தாயத்தை கட்டிங்க, எல்லாம் சரியாயிடும். முக்கியமான வேலை இருக்கு. சாரி சார். நீங்க யாரை தேடி இங்க வந்தீங்களோ அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க. ரகு, உன் அறிவுக்கு மீறின சக்திகள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அத நீ நம்பாதனாலதான் உன் நண்பனை பறி கொடுத்த.
அது மாதிரி உங்க அப்பாவை பறி கொடுத்துறாதப்பா. ஒத்துக்கிறேன். இனிமேலும் புரியாத சக்திகளோட போராடிக்கிட்டு எங்க அப்பாவை நான் இழக்க விரும்பல. எங்க அப்பாவுக்கு என்னாச்சு சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியணும்னா முதல்ல நாகலிங்க சித்தருக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா உங்க அப்பா தான் போன பிறவியில நாகலிங்க சித்தர். நம்பி ஆத்திரியும் அவன் தங்கச்சி மோகினியும் செய்வன பில்லி சூனியும் இந்த மாதிரி கெட்டது செய்யறதுல பெரிய சாமர்த்தியசாலிங்க. ஊரே அவங்கள கண்டு நடுங்கிட்டு இருந்துச்சு. பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் நம்பி ஆத்திரி கேட்டதை கொடுத்துடணும், சொன்னதை செஞ்சிடணும். கண்ணுக்கு தெரியாத அவனுடைய தீய சக்தியினால ஊரே கதி கலங்கிக்கிட்டு இருந்த நேரத்துலதான் தெய்வமே அழைச்ச மாதிரி நாகலிங்க சித்தர் இந்த ஊருக்கு வந்தாரு. அவர் பாதம் பட்டதும் இந்த மண்ணே பசுமையாச்சு. நம்பி அதிரிக்கிட்ட பயந்த ஜனங்க நாகலிங்க சித்தர் காலில சரணடைஞ்சாங்க. அவங்களுக்காக தான் சித்தர் நாககாளி அம்மா கோயில கட்டினாரு, அம்மனை பூஜை பண்ணினாரு. அதுக்கப்புறம் தான் சித்தரோட உண்மையான தெய்வ சக்திக்கு முன்னால நம்பி யாத்திரையோட மந்திர தந்திரங்கள் பலிக்கல. தன் மனசுல சதா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற அம்மனோட பீஜ மந்திரம் தான் அவரோட பெரிய பலம்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பீஜ மந்திரத்தை அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சு அதுக்கு எதிராக சில பூஜைகளை பண்ணினாதான் சித்தரை எதிர்த்து அவன் தன்னோட கொடுமைகளை பண்ண முடியும். அதுக்கு அந்த கொடுமைக்காரங்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் அவனோட தங்கச்சி மோகினி. மோகினியோட அழக பயன்படுத்தி சித்தரை மயக்கி மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட தங்கச்சியை ஏவுனா மந்திரவாதி. மயக்க வந்தவதான். ஆனா சாமியோட தோற்றத்தை பார்த்து அவளே மயங்கிட்டான். தன்னோட ஒரு நாளாவது வாழ்ந்துடணும்னு மோகினி சாமியை வெளிப்படையாவே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டான். தெய்வத்தை தவிர தான் மனசுல வேற யாருக்குமே இடமில்லைன்னு சுவாமிகள் உறுதியா சொல்லிடுச்சு. ஆனா அவ விடல. அவரோட காவிய துணியை தூக்கிக்கிட்டு போயிடுவா. அவர் தியானத்தை கலைப்பா. ஒரு நாள் ஆத்துக்கு தண்ணி எடுக்க போன சித்தர் மனசு வெறுத்து போன மோகினி தற்கொலைக்கு முயற்சி பண்றத நேருக்கு நேர் பார்த்துட்டார். தண்ணீரை தத்தடிச்சிட்டு இருந்த அவளை நல்ல எண்ணத்துல காப்பாத்தினார். ஆனா ஒரு கணம், ஒரே ஒரு கணம் தெய்வத்தை மறந்து மோகினியோட அழகுல மனச பறிகொடுத்தாரு பாரு. அதுதான் சாமிகளோட வாழ்க்கையில ஏற்பட்ட களங்கம். அதுக்கப்புறம் தான் அவர் சமாதி ஆகணும்னு முடிவெடுத்தார். ஊரே கூடி சித்தரை கும்பிட்டு சமாதிக்கு அழைச்சிட்டு வந்தப்பதான் சாமிகளோட காவி துண்டுல சுருக்கு மாட்டிக்கிட்டு மோகினி அவர் சமாதி அடைய இருந்த இடத்துக்கு மேலேயே தூக்குல தொங்குனா. மறுபடியும் பிறந்து அவரை அடையாம விடமாட்டோங்கிறது தான் அவ சாவுக்கே அர்த்தம். நம்பியாதிரி தங்கச்சியோட முடிவை கேட்டு ஓடி வந்தான். சித்தா, என் சக்திக்கு எதிராய் வந்தாய், நான் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் உன்னை விரும்பிய என் சகோதரின் மரணத்துக்கு நீதான் காரணம். உன் ஆத்மா சபிக்கப்பட்டதாகட்டும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ கடவுளை அடைய ஒரு நாளும் நான் விடமாட்டேன். நாககாளி அம்மன் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பாவுக்கு ஆபத்து ஆரம்பமாச்சு. எப்படி சித்தர் உங்க அப்பாவா பிறந்தாரோ அதே மாதிரி நம்பி அதிரியும் மோகினியும் மறுபடியும் பிறந்தாங்க. கோயிலை பார்த்த உடனே உங்க அப்பாவுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் மட்டுமல்ல, சித்தரோட சக்திக்கே காரணமான பீஜ மந்திரமும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை அடையணுங்கிறதுக்காக உங்க அப்பாவை அவங்க தான் கடத்திக்கிட்டு போய் வச்சிருக்கிறாங்க. மரக்கிளையில மஞ்சக்குடி ஆடினதுக்கு அர்த்தம் இப்ப புரியுதா? மோகினியும் நம்பியாத்திரியும் செத்து போன அன்னைக்கு ஆரம்பிச்ச யுத்தம் மறுபடியும் இப்ப தொடங்குறதுக்கு அடையாளம் தான் அது. அப்போ அந்த மந்திரவாதியோட பங்களாவுல உங்க உமா இருந்ததுக்கு காரணம்? உமா மாதிரி ஒரு தெய்வ பக்தி உள்ள பொண்ண நீ பார்த்திருக்கவே முடியாது. அந்த மோகினி பங்களாவுக்கு கோயில் தீர்த்தத்தை கொண்டு போய்
தெளிச்சுக்கிட்டு வரணும்னு நான் தான் சொன்னேன். அப்ப எந்தவித பயமும் இல்லாம போனவா உமாதான். அதனாலதான் கெட்ட சக்திகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துற தெய்வ சக்தியா உமாவை அனுப்பிச்சு வச்சு. ஒரு பெரிய தெய்வ காரியம் நடக்க போகுது. அந்த சமயத்துலதான் நீ வாழ்க்கப்பட போற புருஷனையும் சந்திக்க போறேன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சித்தரோட ஆத்மா தெய்வத்தோட ஐக்கியமாகணும்னா பௌர்ணமி அன்னைக்கு தெய்வம் வந்தே ஆகணும். அததான் அவர் குறிப்பில் எழுதி இருக்காரு. அதுக்குள்ள உங்க அப்பாவை கோயில் சந்நிதிக்கு கூட்டிட்டு வரணும். அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவேன். சாக்கும் போது உன் அன்பு என்ன சொன்னா? அப்பா கோவில் இடிஞ்சிடுச்சுன்னு 3 வார்த்தை தான் சொன்னான். சித்தரை சமாதி அடைய விடாம மோகினி நம்பி யாத்திரியும் செத்தாங்களே, அந்த இடம்தான் இடிஞ்ச கோயில். அங்கதான் உங்க அப்பாவை அவங்க மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இடிஞ்ச கோயில் எங்கன்னு உமாக்கு தான் தெரியும். வா உமா. 25 வருஷம் கழிச்சு நான் குகையை விட்டு வெளியே வந்தது சித்தருக்காக பூஜை பண்ணத்தான். முடிஞ்ச அவரை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். ரகு, அவரை எப்படியாவது காப்பாத்துப்பா. வாங்கம்மா போலாம். நான் சொன்னேன்ல, அந்த நம்பியாத்திரியோட நடமாட்டம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ரகு, நீ மட்டும் நம்பிக்கையோட இருக்கணும். ஆமா. ரகு, ரகு, ஹலோ 1202 ரிப்போர்ட்டிங். ரிப்போர்ட் இமிடியட்லி டு மெட்ராஸ். சார் நான் கம் சூன். எஸ் சார், நான் உடனே மெட்ராஸ் கிளம்பி வரேன். ஓவர். ரகு, 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 ரகு.
ஏ சாமி, பௌர்ணமி அன்னைக்கு இன்னும் விசேஷ பூஜைகள் ஏதாவது இருக்கா? ஆமா நம்பி, ஆ. அன்னைக்கு தான் சுத்தி இருக்கிற 7 அம்மன் கோவில் பூசாரி இங்க வரப்போறாங்க. அவங்க இந்த நாகாளி அம்மனுக்கு பூஜை பண்ணி புத்துக்கு விளக்கேத்துவாங்க. ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு தடவைன்னு 7 தடவையும் மணி அடிக்கும். அந்த 7வது மணி அடிக்கும் போதுதான் கடவுள் தோன்றுவார்னு சித்தர் எழுதி வச்சிருக்காரு. என்ன தம்பி? ஆ, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற பாக்கியத்தை எனக்கு அந்த நாகாளியம்மன் கொடுத்திருக்காளே, அதை நினைச்சிட்டேன்.